ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாசி லெம்மா வந்து மலேசியாவோட ஃபேமஸ் டிஷ். அது வந்து எப்படி ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Step 1. Let's cook the rice. இன்றைக்கி நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 3 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன் டீஸ்பூன் சால்ட் அண்ட் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போது 2 துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 சின்ன லெமன் கிராஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு பாண்டான் லீவ்ஸ் அண்ட் 1 டீஸ்பூன் மெழுகு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். Step 2. Process of making sambal. 1/2 கப் அளவுக்கு நெத்திலியை நல்லா ஆஞ்சி மிக்சியில் சேர்த்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பிளெண்ட் பண்ணிடாமல் ஒன்றும் பாதியமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பேனில் 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலியை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுருங்க. ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின உடனே 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் காய்ந்த மிளகாயை தண்ணியில் சேர்த்து பாயில் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். என்னடா தண்ணி இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. முதல் சில்லி பேஸ்ட் சேர்த்தோம்ல, அதிலிருந்து மிச்ச பேஸ்ட்டெல்லாம் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இப்படி இருக்குது. த்ரீ டேபிள் ஸ்பூன் கிட்ட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ சம்பால் ரெடி ஆயிடுச்சு. Step 3. Let's prepare the sides for nasi lemak. கடாயில் ஆயில் ஊற்றி 1/2 கப் பீனட்ஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் 1/2 கப் நெத்திலியும் பொரித்து எடுத்துக்கலாம்.
சம்பல் செய்கிறப்ப நம்ம நெத்திலியை blend பண்ணியிருப்போம். பட் இதில் நீங்கள் நார்மலாகவே நெத்திலி ஆஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கை பாயில் பண்ணதுக்கு அப்புறம் கியூக்கம்பரையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை வீடியோவில் காட்டலை. இப்போது எல்லாம் ரெடியாக இருக்குது. ஃபுட்டை சர்வ் பண்ணிடலாம். சாதம் வச்சுட்டு கூடவே சம்பால், பொரிச்ச பீனட்ஸ் அண்ட் நெத்திலி, கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கியூக்கம்பர் அண்ட் பாயில்டு எக் வச்சு சர்வ் பண்ணால் டேஸ்டியான நாசி லெமா ரெடி. ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பார்க்க தான் லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனால் குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.